சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் யதார்த்தமாக நடக்கும். நீ நினைக்கிறாய், என்ன சாயி, என்னுடைய மனதில் ஏதேதோ ஒரு கலக்கம் இருக்கிறது. சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கையில் யாரோ ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக செய்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது என்றால், ஆம், உண்மைதான் தங்கமே. உனக்கு அடிக்கடி நான் வந்து இந்த வீட்டுக்கு போகாதே, அந்த வீட்டுக்கு போகாதே என்று சொல்லும் பொழுது கசப்பாகத்தான் இருந்தது. என்ன சாய், இந்த வீட்டுக்கு போகாதே, அந்த வீட்டுக்கு போகாதே என்று சொல்கிறார். எல்லா வீட்டுக்கும் தானே போக வேண்டும், எல்லோரும் நம்முடைய உறவினர்கள் தானே என்று நான் எதற்கு சொல்கிறேன், என்ன விஷயத்திற்காக சொல்கிறேன் என்பதை ஆரம்ப காலகட்டத்தில் யோசிக்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது உட்கார்ந்து எனக்கு ஏன் இப்படி நடந்தது, அப்படி நடந்தது என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறார். தங்கமே, ஒரே ஒரு முறை நான் சொல்வதை நன்றாக நீ காதில் வாங்க வேண்டும். அதாவது இதுவரைக்கும் நீ காதில் வாங்கவில்லை என்றால் இந்த முறை நான் சொல்லும் விஷயத்தை காதில் வாங்கு. என்ன தெரியுமா, ஆரம்ப காலகட்டத்தில் சிலருடைய வீட்டுக்கு போகாதே என்று சொன்னேன். ஆனாலும் நீ அது எதையுமே கேட்கவில்லை. நான் என் உறவு போகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுதே சொன்னேன், சிலர் உன்னிடம் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் வீட்டுக்கு போவதோ, அவர்கள் உணவு கொடுத்தால் சாப்பிடுவதோ செய்யாதே என்று ஏற்கனவே நான் எச்சரித்தேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவே இல்லை. எல்லா விஷயத்திலையுமே நீ ஒரு அலட்சியம் என்ற ஒரு விஷயத்தையே காட்டினாய். அந்த அலட்சியம்தான் என்று உனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்து விட்டது. கொடுக்க போகிறது இல்லை, கொடுத்து விட்டது. எப்பொழுதும் நான் ஒன்று சொல்வேன், பத்திரமாக இரு, பத்திரமாக இரு என்று. பத்திரமாக இரு என்றால் என்ன? சுதாரிப்பாக இரு என்றுதான் அர்த்தம். புரிகிறதா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிறார். அப்படியே நான் வந்து உனக்கு இதை செய், அதை செய், இவர்கள் வீட்டுக்கு போ, அவங்க வீட்டுக்கு போகாதே என்று சொன்னாலும் நீ என்னுடைய பேச்சை ஒரு மதிப்போடு கேட்பது கிடையாது. அனுபவித்த உடனே என்னிடம் ஓடி வந்து ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது என்று கேட்கிறேன். சரி விடு, இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை விடு. நீ சின்ன பிள்ளை, அப்பா நான் பெரியவன். நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், சரியா தங்கமே? சமீப காலத்தில் உன்னுடைய நெருங்கிய சொந்தத்தின் வீட்டுக்கு போன அவர்கள் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி முன்னுக்கு வந்து விட்டாயே, முன்னுக்கு வந்து விட்டாயே என்று நீ ஆனால் இன்னும் முன்னுக்கு வரவில்லை. ஒரு அடிதான் எடுத்து வைத்திருக்கிறார். அதற்கே இந்த பொறாமை, முன்னுக்கு வந்து விட்டால், முன்னுக்கு வந்து விட்டால் என்று. முன்னுக்கு வருவதற்கு இன்னும் எத்தனை விஷயங்களை நீ தாண்ட வேண்டும் தெரியுமா? ஆனால் ஒரு அடிதான் எடுத்து வைத்திருக்கிறான். அதை கூட பொறுக்க முடியவில்லை. எப்பொழுதுமே அவர்கள் உறவுகளிடம் சொல்லிக்கொண்டு தான் இருந்தார்கள். நிச்சயமாக பார், அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அவளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர விடாமல் ஆக்கிவிடுகிறேன் என்று. ஒருவனை சாய்த்து இன்னொருவன் மேலே வந்தால் அது எந்த அளவுக்கு ஒரு அசிங்கமான விஷயம் தெரியுமா? அந்த விஷயத்தை தான் செய்து விட்டார்கள். சமீப காலத்தில் செய்த இந்த விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் தடைகளாகவே இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு தடைகளையே நீ சந்தித்துக் கொண்டு இருக்க. காலம் உன்னுடைய வாழ்வில் இன்பம் என்ற ஒரு விஷயத்தை அடித்து வைத்துள்ளது. ஆனால் நீ அந்த வீட்டுக்கு போய் நின்று சில விஷயத்தை தவறாக செய்துவிட்டு வந்துவிட்ட. தங்கமே, வாழ்வில் நீ கண்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாகத்தான் நான் என்று இதை சொல்கிறேன். ஒரு சமீப காலத்தில் ஒருவருடைய வீட்டுக்கு போய் உணவு சாப்பிட்டாய். அந்த உணவில் தான் தீய விஷயத்தை செய்து அந்த சாப்பாட்டில் கலந்து விட்டார்கள். அவர்கள் சாப்பிடுவதற்கு வேறொரு உணவும், நீ சாப்பிடுவதற்கு வேறொரு உணவும் தயாரித்து இருந்தார்கள். பார்த்து பார்த்து கவனித்தார்கள், பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்தார்கள். ஆனால் அதெல்லாம் எதற்காக? அவர்களுடைய காரியம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அது என்ன ஆனது? வெற்றிகரமாக ஆகிவிட்டது. நீ அப்பொழுது நினைக்கவில்லை, ஆனால் போக போகத்தான் நினைத்தாய், இப்படிப்பட்ட விஷயங்களா செய்தார்கள் என்று. சமீப காலத்தில் போய் சாப்பிட்டு ரொம்ப கவனமாக உன்னை அதிகமாக கவனித்து எல்லா விஷயத்தையும் செய்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்பொழுதுமே ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். எந்த வீட்டுக்கு போனாலும் சரிதான், எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் சரிதான், நல்லவர்களோ கெட்டவர்களோ யாரோட வீடாக இருந்தாலும் சரிதான், ஒரு வீட்டுக்கு போகிறாய் என்று சாப்பிடுகிறாய் என்றால் மறுநாள் வந்து உன்னுடைய வீட்டில் புளி சார்ந்த ஏதாவது ஒரு உணவை செய்து சாப்பிடு.
புலி இருக்கல்லவா, அந்த புலியால் செய்த உணவை சாப்பிட்டால் அவர்கள் ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திருந்தால் கூட அது உன்னுடைய வயிற்றிலிருந்து போய்விடும். சரியாக தெரிந்து கொள். நல்லவர்கள் வீட்டுக்கோ இல்லை இல்லை ஒரு பகைவர் வீட்டுக்கோ யார் வீடுமா இருந்தாலும் சரிதான், உனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இல்லை உனக்கு இது வேண்டாம் தெரியாம சாப்பிட்டு விட்டேன் என்று ஏதாவது தோன்றினாலும் சரிதான், மறுநாள் ஒரு நேர மதியம் போகிறாய், சாப்பிடுகிறாய், நைட்டு வந்து இரவு உணவில் ஒரு புளியை சேர்த்துக்கொள், புளி உணவை சேர்த்துக்கொள், மறுநேரம் ஒரு புளி உணவை சேர்த்துக்கொள். இது மாதிரி நீ செய்தால் அவர்கள் ஏதாவது ஒரு தீய விஷயத்தை செய்திருந்தால் கூட அது அடிபட்டு போய்விடும், அந்த விஷயம் நடக்காது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் உணவில் கலந்து கொடுத்து விட்டார், இதை எப்படி எடுக்க வேண்டும்? உடனடியாக செய்தால் தானே சாயி அது பலிக்கும். எனக்குத்தான் இத்தனை நாள் ஆகிவிட்டதே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். ஒன்றுமே அல்ல தங்கமே, என்னுடைய கோவிலுக்கு வா, மனதார 2 விளக்கு போடு, நான் எடுக்கிறேன். அந்த ஒளியானது உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து அவர்கள் இருளை கொடுக்கலாம் என்று நினைத்தார்கள் பத்தியா, அந்த இருளை தூக்கி போடுகிறேன். வரும் வியாழக்கிழமை என்னுடைய கோவிலுக்கு வா, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்கிறதோ என்னிடம் வந்து சொல்லு, 2 விளக்கை போடு, தேங்காயை வாங்கு, கோவிலில் வாங்கு, தேங்காய் மட்டையோடு இருக்கும் தேங்காயை வாங்கி உன்னுடைய தலையை சுற்று, தலையை இந்த பக்கம் 3 முறை அடுத்த பக்கம் 3 முறை சுற்றி என்னுடைய நெருப்பில் போடு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் நீங்கும், சகலமும் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி தங்கவே. இன்று மன கஷ்டம் இருந்ததுன்னா நாளைக்கு சந்தோஷம், நாளை உன் வாழ்க்கையில் இன்பம், உன்னுடைய தொழில் முன்னேறும், உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ அடுத்தடுத்து முன்னேறுவாய். உன்னுடைய தொழிலால் உனக்கு நிறைய செல்வங்கள் வரும், நிறைய பணம் வரும், அந்தஸ்து வரும், ஒரு தரை நிமிர்ந்து வாழும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வார். சாய் உன்னை நிச்சயமாக வாழ வைப்பார். கண்டிப்பாக தங்கமே, கவலையே படாது. தெய்வங்கள் அனைத்தும் உன்னை சூழ்ந்து இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு காலகட்டம் எதையும் நினைத்து கவலைப்படாமல் இருந்தாலே போதும். இன்றைய நாள் மோசமா, நாளைய நாள் சந்தோஷம், நாளை மறுநாள் அதைவிட சந்தோஷம். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களாக இருக்கிறது, கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கை ஏற்றங்களாகவே இருந்துவிடும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குறையுமே அந்த ஒரு வாழ்க்கையில் இருக்காது. நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா நிலையிலும் ஒரு சந்தோஷம் வரும். ஒரு கஷ்டமா அடுத்தது சந்தோஷம் வரும். எந்த ஒரு நிலையும் அப்படியே தேங்கி நின்று விடாது. ஒரு குட்டை இருக்கிறது, அந்த குட்டையில் எப்பொழுதுமே தண்ணி நின்று கொண்டே இருக்கிறதா? வெயில் அதிகமாக அடித்தால் அது வத்துகிறது அல்லவா? எதுக்குமே இங்கு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. கஷ்டம் மட்டும் எப்படி உனக்கு நிரந்தரமாக இருக்கும்? கஷ்டமும் நிரந்தரம் அல்ல, எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் நீ நிரந்தரம் இல்லை, உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிரந்தரம் இல்லை என்ற பொழுது கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? வரும் போகும், இப்படித்தான். புரிந்து கொள். லாபம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் உயரத்தை தான் இனிமேல் சந்திப்பார். ஒரு நாள் இனி உன் வாழ்வில் கஷ்டம் இருக்காது. இன்றோடு கஷ்டம் முடிந்தது, நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் மடமடம் என்று வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, இன்பம் வரும். கொட்டும் கொட்டும் பணம் கொட்டும். நீ எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த சாய் உனக்காக அனைத்து அருளையும் புரிவேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய், மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள். நீ ஜெயித்து உன் குடும்பத்தையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நன்றாக வைப்பாய். யாரெல்லாம் நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லோருமே இவள் எப்படி வாழ்கிறாய் என்று பார் என்று பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய தொழிலால் நிச்சயம் முன்னேறுவார். இப்பொழுது இருக்கும் காலகட்டம் இன்று இப்படி நடந்தது, நாளை அற்புதம், எப்பொழுதும் இன்பமாக இருக்கும். சந்தோஷமாக இருங்க. எல்லா நாளும் எப்பொழுதும் சாய் இருப்பேன். உன்னை பற்றி இந்த உலகத்திற்கு யாருக்குமே ஒழுங்காக இன்னும் தெரியவில்லை. ஆனால் படைத்த இந்த சாய்க்கு எல்லாமே தெரியும் உன்னை பற்றி. சிலர் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரியாமலேயே ஒவ்வொரு கணக்குகள் போடுகிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தெரிந்து கொண்ட இந்த சாய் உனக்கான ஒரு புதிய அத்தியாயத்தை வைத்திருக்கிறேன். கண்டிப்பாக காலம் முன்பக்கம், இந்த சாய் உன் பக்கம். சாயுடைய ஒவ்வொரு கண் பார்வையும் உன் மீது இருக்கிறது. அதனால்தான் நீ ஒருவருடைய வீட்டுக்கு போனாய், இந்த ஒரு விஷயம் நடந்தது என்று சொல்ல வந்துள்ளேன். காலம் உன்னை சோதித்தாலும்
இந்த சாய் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். சிரித்துக்கொண்டே இருக்கும் இந்த சாயின் முகத்தை பார் தங்கமே. சிரித்துக்கொண்டு தானே இருக்கிறேன், அதே போல நீயும் சிரித்துக்கொண்டே இருப்பாய். வாழ வைத்துத்தான் பழக்கமே தவிர யாருடைய வாழ்க்கையிலும் வேதனை கொடுத்து பழக்கம் அல்ல. சந்தோஷமாக இரு, சகலத்தையும் அனுபவிப்பாய். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.